Hello students, welcome to IBPS Clerk paper explanation for reasoning. Right. So first question என்னன்னு பார்க்கலாம் இங்க. So என்ன கொடுத்துறாங்க பாருங்க. 8 friends J, K, L, M, N, O, P and Q are sitting around a square table in such a way that 4 of them sit at 4 corners of the square while 4 sit in the middle of the 4 sides ன்னு சொல்றாங்க. The one who sit at 4 corners faces the center while those who sit in the middle faces outside. ரைட். ஸோ ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கிட்டா ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் 4 பேர் இருக்காங்க, கார்னரில் 4 பேர் இருக்காங்க. ரைட். ஸோ மிடில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கார்னரில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியரா? இப்போ 1 by 1 இங்க நம்ம பிளேஸ் பண்ணியாகணும். சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு மைட் பி பாசிபிலிட்டி வரும். ஸோ இன்னொரு டேபிள் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ மிடில் 4 பேர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ மிடில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கார்னரில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். இதுதான் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்கிறது. கிளியர்? ரைட். இப்போ 1 by 1 நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ படிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. O sits second to the right of J. J sits at middle of the one of the sides. அப்போ J வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்காங்க, J ஓட செகண்ட் ரைட். ஸோ செகண்ட் ரைட்னா இந்த பக்கம் வரும். ஸோ 1 2 இங்கே நமக்கு O வந்துருவாங்க. ஸோ அவுட் சைடுன்றதுனால இங்கே ரைட் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போதைக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்திருக்கு, பார்க்கலாம். only 2 people sit between O and Q. ஸோ 2 people between O and Q. ஸோ இங்கே Q எடுத்துக்கலாம், இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா இங்கே Q எடுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே J எடுத்துட்டு இங்கே O, இங்கே நம்ம Q எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள் நமக்கு. N is third to the left of L ன்னு சொல்றாங்க. ரைட். ஸோ எங்க இருக்கணும்னு தெரியல, பார்க்கலாம். L is not an immediate neighbor of O. ஸோ Lன்றது இந்த ரெண்டு இடத்துல நமக்கு வரக்கூடாது. ரைட். ஸோ L is not immediate neighbor of O ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ N is third to the left of L னா ஓகே, அப்போ இங்க L எடுக்கலாமா? 1 2 3 N இங்க வந்துடும். L இங்க எடுத்துட்டா 1 2 3 N இங்க வந்துடும். ஓகே, L இங்க எடுத்துட்டா நமக்கு 1 2 3 இங்க ஆல்ரெடி O இருக்காங்க, பாசிபிள் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துட்டாங்க பார்க்கலாம். only 2 people sit between N and K ன்னு சொல்றாங்க. ரைட், பார்க்கலாம். சப்போஸ் இங்க L எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், 1 2 3 இங்க N பாசிபிள். only 2 people between N and K னா ஸோ 1 2 இங்க பாசிபிள் இல்லை, 1 2. ஓகே. ஸோ 1 2 இங்கேயும் பாசிபிள் இல்லை, அப்போ இது பாசிபிள் கிடையாது. ரைட். ஓகே, அப்போ L இங்க எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸோ 1 2. ஓகே. ஸோ 3. ஸோ என்ன சொல்றாங்க, N is third to the left of L. N இங்க வந்துடும். இப்போ 2 people between L and N and K. ரைட். ஸோ 1 2 இங்க ஆல்ரெடி L இருக்கான், பாசிபிள் இல்லை. 1 2 இங்க K வந்துடும். ரைட். ஸோ இந்த கண்டிஷன்ல Lன்றது இந்த ரெண்டு இடத்துல வர முடியாது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல வர முடியாதுன்னா L எங்க எடுத்துக்கலாம். ஸோ L இங்க எடுத்துக்கலாமா? இங்க எடுத்துட்டா 1 2 3 இங்க N எடுத்துக்கலாம், பாசிபிள். ஓகே. அதே மாதிரி இங்க L எடுத்துட்டா 1 2 3 பாசிபிள் கிடையாது. இங்க L எடுத்துட்டா 1 2 3 பாசிபிள். ஸோ மறுபடியும் இங்க N வந்துருச்சுன்னா ரைட், இங்க N வந்துச்சுன்னா ரெண்டு பேர் N-க்கும் K-க்கும் நடுவில் பாசிபிள் கிடையாது. ரெண்டு பேர்னா இங்கேயும் பாசிபிள் கிடையாது. அப்போ L இங்க எடுத்துட்டா நமக்கு 1 2 ஓகே N இங்க வந்துடும். நெக்ஸ்ட் ஒன். P is not an immediate number of L. So P is not an immediate number of L னா P ன்றது இங்க வந்துடும். ரைட். இப்போ நமக்கு ரிமைனிங் என்னது? P is not an immediate number of L னா P ன்றது இங்க எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ P ன்றது நம்ம இங்க எடுத்துக்கலாமா? ஓகே. ரைட். ஸோ இது ஒரு பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் 2 people between O and Q. ரைட். ஸோ 2 people between O and Q னா ஓகே Q தான் நம்ம இங்க எடுத்துக்கணும் நம்ம. அப்போ இங்க நமக்கு P எடுக்க பாசிபிள் கிடையாது, ஏன்னா இந்த பக்கம் பாசிபிள் இல்லை. அப்போ இங்க P எடுத்தாலும் இமிடியேட் நம்பர் ஆஃப் L தான், இங்க P எடுத்தாலும் இமிடியேட் நம்பர் ஆஃப் L தான், அப்போ பாசிபிள் கிடையாது. ரைட். அப்போ இதுதான் நமக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கிளியர்? ஸோ ரிமைனிங் ஒரு பர்சன் பிளேஸ் பண்ணணும். யார் அந்த பர்சன் பாருங்க, M. ஸோ Mன்றது இங்க வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர்? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் 1 by 1. 4 of the following 5 are alike in a certain way and so form a group which is the one that does not belong to that group. ஸோ M வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பேஸ் பண்ணியிருக்காங்க, P இன்சைட், L வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட், Q இன்சைட், ரைட், N இன்சைட். அப்போ எல்லாருமே இன்சைடு, L மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer. நெக்ஸ்ட் ஒன். Who sits immediate right of J? Immediate right of J யாருக்கா? N. ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன். How many people sit between O and P? So O க்கும் P க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? When counted from left of O. So left of O னா இந்த பக்கம் வரும். So எத்தனை பேர் இருக்காங்க O P க்கும் நடுவில்? 2 பேர். ரைட். So option number 5 2. Next one. What is the position of P with respect to L? P with respect to L பார்த்தோம்னா so இந்த பக்கம் பார்த்தோம்னா 1 2 3 third to the right. So third to the right இருக்கு option. Option number 4 is the answer. Next one. Which of the following is true regarding M? Both J and P are immediate neighbors of M. கிடையாது. Next, none of the given option is true. Next, K is an immediate neighbor of M. அதுவும் கிடையாது. Next, M sits second to the right of N. leftல இருக்காங்க, second to the left. M sits in the middle of one of the sides. அதுவும் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம்? None of the given option is true. Option number 2 is correct. Next one. Okay, so next one coding decoding base பண்ணி கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். Right. Okay, so old pattern தான் கொடுத்திருக்காங்க. Right, பார்க்கலாம் இங்க.
what is the code for holidays as per given code language? So holidays எங்க இருக்குன்னு பாருங்க. So holidays இங்க இருக்கு. So வேற எங்கயாவது இருக்க holidays last statement, அதாவது second statement and last statement நமக்கு holidays இருக்குங்க இல்லையா? அதே மாதிரி இங்க காமனா இருக்கிற கோட் பாருங்க, செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல. ஸோ சிஏ கிடையாது, நெக்ஸ்ட் பிஎன் கிடையாது, SD கிடையாது, அப்ப என்ன இருக்கு நமக்கு HT. So option number 5, HT will be your answer. Clear? Next one. As per given code language, what does the code SD stand for? So SD எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல SD இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, வேற எங்கயாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் SD இருக்கு. அதே மாதிரி வேர்டு கூட இந்த ரெண்டுத்துல தான் இருக்கணும். கோல்டு இருக்கா இங்க இல்ல, வெதர் கிடையாது, இன் கிடையாது, அப்ப ரிமைனிங் என்னது வின்டர் மட்டும் தான் இருக்கு. So option number 5, winter will be your answer, right? Next one. What is the code for enjoy as per the given code language? So enjoy எங்க இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ஜாய் இருக்கு. அப்ப கோட் பார்க்கலாம், செகண்ட் அண்ட் தேர்ட்ல மட்டும் இருக்க மாதிரி. ஸோ சிஏ இருக்கு நமக்கு, PN கிடையாது, நெக்ஸ்ட் SD கிடையாது, HT வராது. ஓகே, அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் CA, that is option number 5. Next one. Which of the following possibly means your incomplete homework as per the given code language, right? Okay, so your எங்க இருக்குன்னு பாருங்க. So your செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் வேற எங்கயாவது இருக்கா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் your இருக்கு, அப்போ கோட் கூட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். C ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ PN வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதானா? ரிப்பீட் ஆகல. SD ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது பார்த்தோம், HT வந்து ஆல்ரெடி கோட் வந்துச்சு, அப்போ PN இருக்கணும் நமக்கு. ஓகே, ஆப்ஷன்ல PN இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல PN கிடையாது, செகண்ட் ஆப்ஷன்ல PN கிடையாது, தேர்ட் ஆப்ஷன்ல PN இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன்ல PN அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன்ல PN இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட்ன்ற வேர்டு இங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாத கோடு வரணும் நமக்கு. ஸோ இல்லாத கோடு வரணும்னா RDCA. ஸோ RD இருக்குங்களா? ஸோ RD இங்க கிடையாது, ஸோ அது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் PNGK HT. ஸோ PNGK HT இந்த மூணு வேர்டு இங்க இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க PNRDGK. ஸோ RD இங்கேயும் கிடையாது, அப்போ RD இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, பட் RD வந்து இங்க கிடையாது. அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆன்சர் வரும். இப்போ பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட் இந்த வேர்டு நம்ம கண்டுபிடிச்சதான் ஆகணும். ஹோம்ஒர்க் பாருங்க, ஹோம்ஒர்க் எங்க இருக்கு? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்காவது இருக்கா? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஹோம்ஒர்க் இருக்கு. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்க வேர்டு பாருங்க நமக்கு GK. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ KE நமக்கு இங்க ரிப்பீட் ஆகுது, YU ரிப்பீட் ஆகுது, HT ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரைட்? ஸோ GK. அப்போ என்ன வரும் நமக்கு? PNGKRD. ஸோ PNRDGK, ஆப்ஷன் நம்பர் 5 will be your answer. Next one. As per the given code language, what does the code MS stand for? So MS எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல MS இருக்கு. அதே மாதிரி வேர்டு பாருங்க இங்க கோல்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல வேற எங்கேயாவது இருக்கா கோல்டு? வேற எங்கேயுமே கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் வெதரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கானா? இல்ல. நெக்ஸ்ட் இன் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருது, அது கிடையாது. வின்டர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கோல்டு வெதர் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே ரிப்பீட் ஆகல, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் என்ன சொல்லலாம் நம்ம? எய்தர் ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, எய்தர் கோல்ட் ஆர் வெதர். நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 people are sitting in 2 parallel rows having 5 people each in such a way that there is an equal distance between adjacent persons. In row 1, ST, U, V and W are seated but not in the same order and all of them are facing north. So இதுல ரெண்டு ரோ இருக்கு. ஸோ அந்த ஒரு ரோல வந்து பாத்தீங்கன்னா ST, U, V, W இருக்காங்க, அவங்க எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரோல வந்து பாத்தீங்கன்னா row 2, L, M, N, O, P are seated but not in the same order and all of them are facing south, right? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ லைன் எடுத்துட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 மெம்பர்ஸ், அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ், ரைட்? ஸோ இந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நார்த் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க நமக்கு? STUVW. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா LMNOP. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு லைன் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5, அதே மாதிரி 1 2 3 4 5. ஸோ இவங்க எல்லாருமே நார்த், ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கிளியர்? இப்போ ஒரு பர்சனா பிளேஸ் பண்ணலாம் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. M is third to the left of 4. ஸோ third to the left of 4 னா O இங்க எடுத்துக்கிட்டா, ஸோ third to the left னா 1 2 3 M இங்க வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், one of the immediate neighbors of M faces T. So one of the immediate neighbors of M faces T. Next T does not sit at extreme end of the line. அப்போ T என்றது இங்க வரும், ரைட்? இன்னொரு கண்டிஷன்ல O இங்க எடுத்துட்டா 1 2 3 M இங்க வரும். one of the immediate neighbor of
M faces T, right? Next one, only one person sits between T and S. So only one person இங்க S வரலாம் இல்ல இங்க S வரலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் S இங்க வரும். The one who faces W sits second to the right of L, right? Next one, P faces V ன்னு சொல்றாங்க, right? So சரி, ஒரு கண்டிஷன்ல நம்ம S இங்க எடுத்து பார்க்கலாம். இங்க S எடுத்துட்டா next the one who faces W sits second to the right of L. Sits second to the right of L னா நமக்கு கண்டிஷன் என்ன வரும் பாருங்க. L இங்க எடுத்துட்டா second to the right W, right? ஓகே, இது ஒரு பாசிபிள் நமக்கு. clear? So W இங்க வரணும் இல்லையா, right? So அப்ப L எங்க எடுக்கணும் நம்ம? So one who faces W sits second to the right of L. So அப்ப L இங்க எடுத்துட்டா second to the right of L W, பாசிபிளா? சாரி, L இங்க எடுக்கணும், இங்க தான் எடுக்கணும், ரைட்? L இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி ரைட் ஆஃப் L W ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, பாசிபிள் இல்ல. அப்ப L இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி ரைட், ஓகே, பாசிபிளா நமக்குனா? ஓகே, செகண்ட் டு தி ரைட் பாசிபிளா? ரைட், பாசிபிள். ஏன்னா இங்க L எடுத்துட்டா செகண்ட் டு ரைட், இங்க W, பாசிபிள் நமக்கு L ஃபேஸ், ஓகே, W ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்? இங்க எடுத்துட்டா நமக்கு இங்க ஆல்ரெடி T இருக்கனால பாசிபிள் இல்ல. இந்த கண்டிஷன்ல L இங்க எடுத்துட்டா செகண்ட் டு ரைட் பாசிபிள் இல்ல, L இங்க எடுத்துட்டா செகண்ட் டு ரைட், ஓகே, செகண்ட் டு ரைட் யார் இருக்காங்களோ அவங்க W ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது. P faces V ன்னு சொல்றாங்க. So P faces V னா இங்க P எடுத்துக்கிட்டா இங்க V எடுக்க முடியாது. So இங்க வந்து பாத்தீங்கன்னா V எடுக்க முடியாது, இங்க ஆல்ரெடி M இருக்காங்க. அப்ப P faces V னா P faces V, இது கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் P இங்க எடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா இங்க ஆல்ரெடி W இருக்காங்க. இங்க P எடுக்க முடியுமா? பாசிபிள் இல்ல. அப்ப இந்த பாசிபிலிட்டி வந்து தப்பாகுது. கிளியரா? ரைட்? அப்போ ரிமைனிங் நமக்கு யாரெல்லாம் இங்க இருக்காங்க பாருங்க. N வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருவாங்க. இங்க யாரு? U, ரைட்? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியரா? ரைட். So क्वेश्चंस பார்க்கலாம் இங்க. Who among the following sit exactly in the middle of both the rows? Middle of both the rows யார் உட்கார்ந்திருக்கு? இங்க L, இங்க T, right? So LT, that is option number 5. Next one, who amongst the following faces N? N யார் ஃபேஸ் பண்ணிருக்கா? Yes, right? Option number 3. Next one, which of the following is true regarding U? So regarding U பாருங்க, none of the given option is true னு இருக்கு. Next, P faces U. P faces U கிடையாது. An immediate neighbor of U faces L. An immediate neighbor of U faces L. That is option number 3 is the answer. Next one, which of the following is the odd one out? O extreme endல இருக்காங்க, W extreme end, N extreme end, S extreme end, U வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்காங்க, right? So option number 4 U is answer. Next one, who among the following sits immediate right of the person who faces T? So T யார் ஃபேஸ் பண்ணிருக்கா? L. இவங்களோட immediate rightல யார் இருக்கா? P, option number 2. Okay, next one. Okay, so next one வந்து பாத்தீங்கன்னா inequalities கொடுத்திருக்காங்க, that is based upon coded inequalities, right? Okay, so first என்னென்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கோடர் கொடுத்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ இது எந்தெந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், ரைட்? ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷனுக்காக கலர் மாத்திக்கிறேன். ஸோ அட் தி ரேட், ஸோ P at the rate of P dollar Q means P is neither smaller than nor equal to, right? ஸோ அப்போ ஸ்மாலரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம்? கிரேட்டர் தேன். அப்போ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட் ஒன், P at the rate Q means P is not smaller than Q, right? So not smaller than na greater than or equal to irkalama, right? Okay, next one, P star Q means P is not greater than na less than or equal to irkalama, so star. Next one, P corporate Q means P is neither smaller than nor greater than. Smaller கிடையாது, greater கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா equal to. Next one, P hash Q means P is neither greater than nor equal to. Greater கிடையாது, equal to கிடையாது. அப்ப என்ன வரும்? Less than. So hash இங்க வந்துரும், right? So இதுதான் அவங்க கொடுத்திருந்த conditions, right? இப்போ பார்க்கலாம். So first என்ன கன்க்ளூஷன் கொடுத்துறாங்க பாருங்க, K டாலர் F. So K க்கும் F க்கு நடுவுல பார்க்கணும். So எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கு, அதாவது ரைட் டு லெஃப்ட்ல இருக்கு நமக்கு. So ரைட் டு லெஃப்ட்ல இருக்கு, நம்ம லெஃப்ட் டு ரைட் நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். So என்னென்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, ஆஷ் இருக்கு, நெக்ஸ்ட் கார்ப்பரேட் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்டா. அப்போ நமக்கு இங்க டெஃபினட் ரிலேஷன் வருமானா பாருங்க. ஸோ டெஃபினட் ரிலேஷன் வருமா? ரைட், ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆஷ் கார்ப்பரேட் அட் தி ரேட் கிடையாது, கார்ப்பரேட். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஃபினட் ரிலேஷன் இருக்கும், ரைட்? ஸோ டெஃபினட் ரிலேஷன் என்ன இருக்கணும்? நம்ம இப்போ ரிவர்ஸ்ல பார்க்கணும், லெஃப்ட் டு ரைட் பார்க்குறோம், பட் வந்து கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட், ரைட்? அப்போ ஆஷ்க்கு ஆப்போசிட்ல என்ன டாலர், அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன், M ஸ்டார் R. ஸோ M ஸ்டார் Rனா மறுபடியும் M டு Rனா ரைட் டு லெஃப்ட். ஸோ ஆனால் பட் நம்ம லெஃப்ட் டு ரைட்டா பார்க்கலாம், ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட்னா ரைட் டு லெஃப்ட்னா மறுபடியும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்போவே அதெல்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பார்த்து லாஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
copyright at the rate. So copyright at the rate. So definite relation இருக்கும் ரைட். அப்புறம் இருக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, காப்பரேட் ஆப்போசிட்ல இருக்க ஸ்டார், ரைட். ஏன்னா ரிவர்ஸ் இருக்கிறதுனால ஆப்போசிட்ல இருக்காங்க அவங்க. ஸோ ஸ்டார் தானே இருக்குங்க. ஸோ செகண்ட் ஒன் இங்கே ஃபாலோ ஆகும். அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, போத் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன் பி காப்பிரைட் எம். ஸோ மறுபடியும் ரிவர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம், எம்ல இருந்து காப்பிரைட் அட் தி ரேட். ஸோ காப்பிரைட் அட் தி ரேட்னா நமக்கு டெஃபரண்ட் ரிலேஷன் வரும், ரைட். இப்போ இது ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் காப்பிரைட் என்னது ஈக்குவல் டு, ரைட். ஸோ ஈக்குவல் டுனா நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் பி ஆஷம். ஸோ பி ஆஷம்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, காப்பிரைட் அட் தி ரேட்டா. ஸோ காப்பிரைட் அட் தி ரேட் இருக்கு, ரைட். அப்போ ரிவர்ஸ்ல பார்த்தா நமக்கு ஸ்டார் வரணும், பட் இங்க ஸ்டார் இல்லை, நமக்கு ஆஷ் இருக்கு. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகாது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் வரும் இல்லையா. ஸோ எய்தர் ஆர் கண்டிப்பாக வரும். ஓகே, இது ஈக்குவல் டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு நமக்கு, டாலர். அப்போ இது டாலரா எடுத்துக்கிட்டோம்னா பி இஸ் தட் இஸ் எம் இஸ் கிரேட்டர் தேன், ஓகே, என்ன வரும், எம் இஸ் கிரேட்டர் தேன் பின்னு வரும். அதே மாதிரி இங்க எம் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணா எம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. அதான் இங்க இருக்கு, இங்க ஈக்குவல் டு இருக்கு. அட் தி ரேட்னா என்னது, ரைட். ஸோ அட் தி ரேட்னா என்னதுங்க, ஸோ அட் தி ரேட்னா நமக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, தட் இஸ் எம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எய்தர் ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் n hash d. ஸோ n hash d மறுபடியும் ரிவர்ஸ்ல தான் இருக்கு, பார்க்கலாம். இப்போ டீல இருந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு பாருங்க, டாலர் அண்ட் காப்பிரைட். ஸோ டைரக்ட் ரிலேஷன் இருக்கும், ரைட். இது ஆப்போசிட் பார்த்தோம்னா ஆஷ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. ஹெச் ஆஷ் எம். ஸோ ஹெச்ல இருந்து எம்முக்கு பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு, ஸ்டார் டாலர் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கா. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கா, ஹெச்சுக்கு எம்முக்கும் டிஃபரெண்ட் ரிலேஷன் வருது. அப்போ என்ன சொல்லலாம், only 1:2, that is option number 4. நெக்ஸ்ட் ஒன் V டாலர் ஈன்னு கொடுத்துருவாங்க. ஸோ வில இருந்து பார்த்தா ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ டாலர் ஆஷ் இருக்கு. ஸோ டாலர் ஆஷ் ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது, ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஹெச் டாலர் ஆர். ஹெச் டாலர்னா ரிவர்ஸ்ல இருக்கு மறுபடியும். ஸோ ஆர் டு ஹெச் பார்த்தோம்னா ஆஷ் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டார் இருக்கு. ஸோ சேம் லைன்ல இருக்கிறதுனால டெஃபரெண்ட் ரிலேஷன் வரும். இதுல ப்ரையாரிட்டினா ஆஷ் இல்லையா, ஆஷ்க்கு ஆப்போசிட்ல இருக்க டாலர். அப்ப என்ன சொல்லலாம், செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுங்க. ஸோ only 2 is true, that is option number 5. நெக்ஸ்ட் ஒன் பி ஆஷ் ஒய். ஸோ பில இருந்து ஒய் பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ ஒய்ல இருந்து பார்க்கலாம், ஸ்டார் இருக்கு, டாலர் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கா. ஸோ டிஃபரெண்ட் ரிலேஷன் இங்க இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் என் டாலர் கே. என்ல இருந்து கே பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட் தி ரேட். ஓகே, அட் தி ரேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார். ஸோ அட் தி ரேட் ஸ்டார் என்ன இருக்கு நமக்கு, ஆப்போசிட்ல இருக்கா. அப்போ டிஃபரெண்ட் ரிலேஷன் வராது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, neither nor, that is option number 1. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சிலாகிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். Some banks are colleges, no college is school. Conclusion 1. All schools being bank is a possibility. All banks can never be schools ன்னு சொல்றாங்க, ரைட். ஓகே, இங்க பாருங்க, எல்லா பேங்க், சம் பேங்க், அதாவது சில பேங்க் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்குள்ள இருக்கு. அதாவது காலேஜும் பேங்க்கும் பாத்தீங்கன்னா சம் ரிலேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்றாங்க. காலேஜ் எதுவுமே ஸ்கூல் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, ஆல் ஸ்கூல்ஸ் பீயிங் பேங்க் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா ஸ்கூல்லையும் தூக்கிட்டு போய் நம்ம பேங்க்குள்ள வைக்கலாமா, வைக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் தான் ரிலேஷன் இல்லை. எல்லா ஸ்கூலையும் கொண்டு போயிட்டு நம்ம பேங்க்குள்ள வச்சா கூட காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சில பார்ட் ஆஃப் பேங்க் வந்து காலேஜ்க்கு வெளியே இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல் பேங்க்ஸ் கேன் நெவர் பி ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ அது கண்டிப்பா முடியுமா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆக வாய்ப்பே இல்லை. எதுக்குன்னா சில பேங்க் காலேஜ்குள்ள இருக்கு, அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள, அதாவது அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பேங்க் காலேஜ்குள்ள இருக்கிற பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியாது, ரைட். ஸோ அப்போ செகண்ட் ஒன் ஃபாலோஸ். அப்போ என்ன சொல்லலாம், both 1 and 2 are true, that is both 1 and 2 follow. Next one. Some fruits are vegetables, all pulses are vegetables னு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். பார்க்கலாம் கன்க்ளூஷன். சம் வெஜிடபிள்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஃப்ரூட்ஸ். ஸோ வராது. ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது டெஃபினெட் நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் ஆல் பல்சஸ் பீயிங் ஃப்ரூட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ பாருங்க, சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பல்சஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், அதாவது சிங்கிள் வென் டயக்ராம்ல தான் இருக்கு. அப்போ எல்லா பல்ஸுமே நம்ம ஃப்ரூட்குள்ள மென்ஷன் பண்ண முடியுமா, பாசிபிள் இருக்கு, ரைட். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோஸ் ஹியர், தட் இஸ் only 2 follows, option number 5. நெக்ஸ்ட் ஒன் all medals are trophies, all trophies are cups. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. டேரக்டா சொல்லலாம் செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது, இல்லையா.
ரைட். ஸோ இங்கே பார்க்கும்போது எதிராக வர மாதிரி இருக்கும், பார்க்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகலைன்னா தான் நமக்கு எதிராக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ சம் கப்ஸ் ஆர் மெடல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, எல்லா மெடலுமே எங்கே இருக்குது, ட்ராஃபிக்குள்ளே இருக்குது. அந்த ட்ராஃபி எல்லாமே எங்கே இருக்குது, கப்புக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ட்ராஃபிக்குள்ளே இருக்க என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்கும் சொந்தம் இல்லையா, ரைட். அப்போ என்ன சொல்லலாம், சம் கப்ஸ் ஆர் வாட் மெடல்ஸ். அப்போ இந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெடல் கூட இன்டர்செக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. அப்போ என்ன சொல்லலாம், ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்ணு மூட்டி நம்ம எதிராக சொல்ல முடியாது, ஃபாலோ ஆகலைன்னா தான் எதிராக சொல்ல முடியும், ரைட். நெக்ஸ்ட் ஒன். நோ ஸ்போர்ட் இஸ் எ கேம், சம் கேம்ஸ் ஆர் ஹாபிஸ், ரைட். பார்க்கலாம். நோ ஹாபி இஸ் எ ஸ்போர்ட். நோ ஹாபி இஸ் எ ஸ்போர்ட். ஸோ அப்படி சொல்ல முடியாது. சில ஹாபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு வெளியே இருக்கு, அந்த ஹாபிஸை நம்ம ஸ்போர்ட்டை வச்சு கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். ஆல் ஹாபிஸ் ஆர் கேம்ஸ். ஆல் ஹாபிஸ் ஆர் கேம்ஸ்னு இருக்கா, இல்லை. சம் கேம்ஸ் ஆர் ஹாபிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஹாபிஸ் ஆர் கேம்ஸ்னு சொல்லலாம், ஆனால் ஆல் ஹாபிஸ் ஆர் கேம்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ நெய்தர் நார் சொல்லாமா, ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன். சம் கார்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ், ஆல் பிளேயர்ஸ் ஆர் troops, right. பார்க்கலாம். some troops are cards னு சொல்றாங்க. ஸோ நல்லா கவனிங்க, எல்லா பிளேயருமே எங்க இருக்காங்க, ட்ரூப்ஸ்குள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட், அந்த பிளேயர்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ், ரைட். அப்போ அந்த கார்ட்ஸ் பிளேயரை வச்சு கனெக்ட் பண்ணோம்னா, ட்ரூப்குள்ள இருக்கிற பிளேயரை கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ட்ரூப்பை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் கார்ட்ஸை வச்சு. அப்போ சம் ட்ரூப்ஸ் ஆர் கார்ட்ஸ், தட் இஸ் ட்ரூ, டெஃபினெட்லி ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன். ஆல் ட்ரூப்ஸ் ஆர் கார்ட்ஸ்னு சொல்றாங்க. ஆல் ட்ரூப்ஸ் ஆர் கார்ட்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. பாசிபிலிட்டியில் வேணா சொல்லலாம், பட் டெஃபினட்டா நம்மளால சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்லலாம், ஒன்லி ஒன் ஃபாலோஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சீரிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லைன்ல வர மாதிரி எடுத்துக்கலாம், ரைட். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a 7th to the right of 15th from right end of the given arrangement, right. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, to the right. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, from right. to the right, from right. அப்போ என்னது, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கா. அப்போ என்ன பண்ணும், சப்ராக்ட் பண்ணுமா. ஸோ 7 and 15 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 8, ரைட். 7 and 15 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 8 வரும். 8 from right hand. ஸோ 8 from right hand என்ன இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ என்ன வரும் நமக்கு, 5. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. கிளியர். நெக்ஸ்ட் ஒன். If all the letters are dropped from the arrangement, then which will be the 9th element from left hand of the given arrangement, right. So 9th element from left hand. எப்போ எல்லா லெட்டர்ஸுமே ட்ராப் பண்ணிட்டார். ஸோ லெட்டர் எதுவுமே கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. So 9th element from left hand, that is what, 4. Option number 1. Next one. What should come in the place of question mark in the following series based on the given arrangement? So பார்க்கலாம். 7MQ னு இருக்கு, 7 லாஸ்ட்ல இருக்கு, M ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் Q வந்து பாத்தீங்கன்னா 7 பக்கத்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆஷ். ஓகே, ஸோ ஆஷ் ஒரு கேப் விட்டு நமக்கு ஆஷ் எடுத்திருக்காங்க. ஆஷ் ஸ்டார், M பக்கத்துல ஸ்டார் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஷ் பக்கத்துல 9 எடுத்திருக்காங்க, ரைட். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும், ஒரு கேப் விட்டு அண்ட் எடுக்கணுமா. ஸோ அண்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் அண்ட் பக்கத்துல 5, ரைட், கரெக்டா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், ஓகே. ஸோ ஒரு கேப் விட்டு எஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கேப் விட்டு எஸ். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன வரும் நமக்கு, ஒரு கேப் விட்டுனா இப்போ பக்கத்துல இருக்கிற W வரும். நெக்ஸ்ட் இங்க எஸ் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இந்த சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டா நமக்கு இந்த சிம்பிள் எடுக்கணுமா. ஸோ இந்த சிம்பிள் வர மாதிரி ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க ஓகே, W பக்கத்துல என்ன இருக்கு, A. ஸோ அப்போ A வரணுமா நமக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல A இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும், இதுக்கு லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல X இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer, right. Next one. How many such letters are there in the given arrangement, each of which is immediately followed by another letter and also immediately preceded by a symbol? அப்ப என்ன இருக்கும் நமக்கு, letter preceded by what, symbol இருக்கணும், அதுக்கப்புறம் followed by another letter. அப்போ symbol letter letter பாருங்க, symbol letter letter. So symbol number, next symbol number, symbol letter but number இருக்கு, அதுக்கப்புறமா symbol next symbol letter letter. okay, ஒன்னு, right. Next one, symbol letter letter. Next one, symbol letter. Next one, symbol letter. okay, so எத்தனை இருக்கு அப்ப நமக்கு, so 2 இருக்கு, that is option number 5 2. okay, next one.
4 of the following 5 are alike in a certain way and based on their positions in the given arrangement and so form a group, which is the one that does not belong to that group. So odd one out பார்க்கலாம். M star A, so M star, okay, so A வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேப் இங்க இருக்கு, ரைட். நெக்ஸ்ட் ஒன் WA, so WA பக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கார்ப்பரேட் ரெண்டு கேப், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் D4, so D4 பக்கத்துல இருக்கு. N ரெண்டு கேப் விட்டு டுவர்ட்ஸ் ரைட் சைடு. நெக்ஸ்ட் ஒன் and, okay, and L பக்கத்துல இருக்கு. and 3 வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு ரெண்டு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் NX பக்கத்துல இருக்கு. and S எத்தனை கேப் இருக்கு? 3 கேப் இருக்கு. அப்போ ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட், ரைட். மத்த எல்லாத்துக்குமே லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேப், இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கேப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டா, ஸோ டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்கன்னு. ஓகே, டேட்டா சஃபிஷியன்சியில் எப்பவுமே கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு ஆர்ன்னு சொல்றாங்க. ஸோ எஸ் ரிலேட்டட் டு ஆர், ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்க்கு வந்து ஜெண்டர் இருக்கா இல்லையா, அதுவும் இல்லாமல் அந்த டேட்டால எஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது கூட முக்கியமானது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல S is father of M, ஸோ எஸ்க்கு வந்து ஜெண்டர் இருக்கு, ஸோ ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. W is the only sibling of M, J is the wife of W, R is mother-in-law of J ன்னு இருக்கு, ரைட். நெக்ஸ்ட், ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் இருக்கிறதுனால நமக்கு மோஸ்ட்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லலாம். நெக்ஸ்ட் M is married to N, M is son of S, K is only child of N, K is grandson of R. இங்க வந்து பாத்தீங்கன்னா M is son of S தான் சொல்றாங்களே தவிர எஸ்ஸுக்கான ஜெண்டர் குறிப்பிடுற மாதிரி எந்த ஒரு டேட்டாவுமே கிடையாது. ஸோ தட் செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருது. அப்ப என்ன சொல்லலாம்? only one is sufficient, that is option number 1. next one, okay, so question பார்க்கணும் first, right. in a code language, hold the basket is coded as 734. which number stands for hold, right? பார்க்கலாம். first statement, hold her hand, hold இருக்கு, is coded as 426. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணா, ஓகே, இங்க ஒரு க்ளூ இருக்கு நமக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இங்க கிடையாது, அப்போ ஹோல்ட் மட்டும் தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அப்ப ரிப்பீட் ஆகிற நம்பரை வச்சு நம்ம இங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்குது நமக்கு. செகண்ட் ஒன் பார்க்கலாம். the fruit basket, so fruit basket பாருங்க, இங்க தான் இருக்கு, ரைட். அப்போ இங்க வந்து இது ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் பாஸ்கெட் இங்க ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்க தனியா இருக்கிறது ஹோல்டு மட்டும் தானே, கரெக்ட். அப்போ அதை வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ரைட். அப்போ செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம்? எய்தர் ஆர், தட் இஸ் எய்தர் 1 or 2. ஆப்ஷன் எதுல இருக்கு நமக்கு பாருங்க, எந்த ஆப்ஷன்ல வருது, ரைட். the data in either, that is option number 5 will be your answer, right. next one, next question பாருங்க என்ன கேக்குறாங்கன்னு. in a straight line of 9 people all facing north, who stands extreme right end of the line சொல்றாங்க, ரைட். ஸோ எத்தனை பேர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 9 மெம்பர்ஸ் சொல்றாங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நமக்கு எப்படி ரெண்டு எடுக்கணும் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சொல்றாங்க? D stands third from left hand. ஸோ லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா D வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் only 3 people stand between D and K. ஸோ இந்த பக்கம் பாசிபிள் இல்ல, 1 2 3 இங்க K வருவாங்க. நெக்ஸ்ட் only one person stands between K and M. ஸோ அப்போ M இங்கேயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா M இங்கேயும் இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா வச்சு எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல யார் இருக்காங்கன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம்னா P stands fourth from right hand. There's 1 2 3 4 P இங்க வரும். நெக்ஸ்ட் ஒன் only one person between P and G. அப்போ வந்து பாத்தீங்கன்னா G இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா P இங்க எடுத்துட்டு G இங்க கூட இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் M stands immediate right of G. M stands immediate right of G னா M ன்றது இங்க வரலாம், M ன்றது இங்க வரலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ செகண்ட் ஒன்னு ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணும்? ரெண்டுமே கம்பைன் பண்ணுமா, ரைட். இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா, ஓகே, ஸோ கம்பைன் பண்ணலாம், ரைட். பாருங்க, ஸோ இப்போ அப்படியே இதுல கம்பைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா P-க்கும் G-க்கும் ரெண்டு, ஓகே, ஒரு எத்தனை பேர் சொல்றாங்க? only one person, ரைட். only one person சொல்றாங்க, ரைட். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா G இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா immediate right of G is M, immediate right of G is M. நெக்ஸ்ட் ஒன் மேல வந்து D stands third from left hand. ஸோ D stands third from left hand இங்கேயும் வரும், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் only 3 people between D and K. ஸோ only 3 people 1 2 3 இங்க K வரும், அதே மாதிரி 1 2 3 இங்க K வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்க P இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் ஒன் only one person between K and M. So only one person between K and M. So satisfied.
ரைட், இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ யார் இருக்காங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு ஆன்சர் வரல. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம ஆன்சர் இங்க? ஸோ நெய்தர் நார், தட் இஸ் என்ன சொல்லலாம்? The data even in both, right? So option number 2 will be your answer, not sufficient. Next one. So next one பாருங்க. When did Ria have her dance competition? Ria's mother correctly remembers that she had her dance competition after 21st before 25th of the same month. After 21st before 25th, அப்போ என்ன வரும் நமக்கு? 22, 23, 24. அப்போ இந்த மூணுல எதுன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ரைட், இப்போ செகண்ட் ஒன் செக் பண்ணோம்னா Ria's teacher correctly remembers that her dance competition was after 22. So after 22, right? So after 22 பார்க்கலாம். Okay, so after 22 before 26. So before 26 அப்ப என்ன வரும் நமக்கு? 23, 24, 25. இங்க 26. So இது ரெண்டு வராது. இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமாவும் இதுக்கு முன்னாடியா இருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துறேன் பாருங்க. And that date was not an even number. இப்போ இந்த ரெண்டுத்துல ஈவன் நம்பர்னா என்னது? 24. அப்ப இதுல நமக்கு ஆன்சர் கிடைக்குதா? ரைட், அப்ப என்ன சொல்லலாம்? only 2 is sufficient, right? That means option number, so என்ன option? The data, fifth option, that is the data in statement 2 alone are sufficient to answer the question, while statement 1 alone not sufficient to answer the question. Next one என்ன கொடுத்தா பாருங்க. Out of 4 bags A, B, C, D, each having different weight, which is the heaviest? Right, so 4 bags, 1, 2, 3, 4. Okay, so பார்க்கலாம். A is heavier than C but lighter than B, C is lighter than D ன்னு சொல்றாங்க. Right, so conditions பாருங்க. A is heavier than C but lighter than, ஓகே, பி. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ எடுத்துட்டா இங்க சி எடுத்துக்கிட்டா இங்க பி எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட் சி இஸ் லைட்டர் தான் டினா, அப்போ சி இங்க வராம இங்க டி இங்க சி வரும். இது ஒரு பாசிபிள். இன்னொரு கண்டிஷன்ல, ரைட், ஸோ இன்னொரு கண்டிஷன்ல என்ன எடுக்கலாம்? ஸோ பி இங்க எடுத்துக்கிட்டு, ஓகே, ஏ இங்க எடுத்துக்கிட்டா இங்க சி எடுத்துக்கிட்டா இங்க டி, இதுவும் பாசிபிளா? தட் இஸ் ஏ இஸ் வாட்? ஹெவியர் தான் சி பட் லைட்டர் தான் பி. ஓகே, சி இஸ் லைட்டர் தான் டி. ஸோ இது ஒரு பாசிபிளா நமக்கு, ரைட்? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரைட், அப்போ நமக்கு இங்க ஹைவியஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வரல. நெக்ஸ்ட், B is heavier than both A and C. So B is heavier than, okay, both A and C. So both A and C னா இங்க யார் வேணா இருக்கட்டும். இது நமக்கு தேவையில்லாது. நமக்கு தேவையானது இந்த பொசிஷன் தான். Okay, D is heavier than B. So D is heavier than B. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கிளியர்? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல B இங்க கூட எடுக்கலாம். அது ஒரு பாசிபிள். பட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? D is heavier than B சொல்லுவாங்க. அப்போ D கண்டிப்பா இங்க தான் வரும். அப்போ நமக்கு செகண்ட் ஒன் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா? ஸோ ஆன்சர் வருது. கிளியர்? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? only 2 is sufficient. That is option number third, right? The data in statement 2 alone are sufficient to answer the question, while statement 1 alone are not sufficient to answer the question. Clear? So நீங்க பார்த்த பேப்பர் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.